காஞ்சிபுரத்தில் இருந்து ராமானுஜர் திருவரங்கத்துக்கு எழுந்தருளி விட்டார். இப்போ ராமானுஜரோட கூரத்தாழ்வான் திருவரங்கத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காலம். இப்போ ராமானுஜர் சரித்திரத்தை சொல்ல போகிறதில்லை. அதை சொன்னால் இன்னைக்கு 4 மணி ஆயிடும் சாப்பாடு. கூரத்தாழ்வான் சரித்திரத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இப்போ ராமானுஜர் திருவரங்கத்தில் வாழ்ந்து வரக்கூடிய காலம். திருவரங்கத்தில் இருந்து அவர் திருக்கோஷ்டியூர் சென்று திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல திருமந்திரம் சர்மஸ்லோகம் இதனுடைய அர்த்தத்தை பெறணுங்கிறதுக்காக செல்லுவராம். முதல் முறை போனார் திருக்கோட்டியூர் நம்பி. இப்போ சொல்ல முடியாது, அடுத்த தடவை வாரும்னு சொல்லிட்டார். 2வது தடவை வந்தார், அடுத்த தடவை வாரும்ட்டார். 10வது தடவை வந்தார், அடுத்த தடவை வாரும்னு சொல்லிட்டார். 17வது முறை வரும்போது அடுத்த தடவை வாரும், நீர் வரும்போது இவ்வளவு கூட்டத்தோடெல்லாம் வரக்கூடாது, தண்டும் பவித்திரமுமாக வாரும் அப்படின்னு சொன்னார். தண்டும்னா ஜிஆர் சுவாமிகள் கையில் பிடிச்சுட்டு இருப்பா இல்லையா, திருதண்டம். பவித்திரம்னா அவ கையில் ஒரு மோதிரம் போட்டுப்பா, பவித்திர மோதிரம். அதனால தண்டும் பவித்திரமுமாக வாரும் அப்படின்னு சொன்னார். அதே போல ராமானுஜர் அடுத்த தடவை வரும்போது சீடர்களை எல்லாம் நிறுத்திட்டார். மற்ற சீடர்களை எல்லாம் நிறுத்திட்டார். கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் மட்டும் அழைத்து கொண்டு வந்தாராம். திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், நான் உம்மை தனியாத்தானே வர சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம். உடனே ராமானுஜர் சொல்றார், சுவாமி தேவரீர் சொன்ன வார்த்தை தனியா வாரும்னு சொல்லலை. என்ன சொன்னீர்? தண்டும் பவித்திரமுமாக வாரும். தண்டும் பவித்திரமுமாக வாரும்னா என்ன அர்த்தம்? தனியா வாரும்னு அர்த்தம். ஆனா அப்படி சொல்லலை, தண்டும் பவித்திரமுமாக வாரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தண்டு பவித்திரத்தினுடைய ஸ்தானத்துல கூரத்தாழ்வான் முதலியாண்டான் அப்படின்னு சொன்னாராம். சுவாமி இங்க வரும்போது இந்த சுவாமிய பக்கத்துல நிறுத்தி வச்சா, எல்லாரும் அவரை இங்க கூப்பிட்டா, இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். அப்ப அவர் போல, அவர் சுவாமி பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியனை விட்டு பிரிவது அப்படிங்கிறது கூடாது. ராமானுஜரை விட்டு கூரத்தாழ்வானோ முதலியாண்டானோ ஒரு க்ஷணம் கூட போக மாட்டாளாம். திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், அப்படின்னா 6 தண்டு 6 பவித்திரம் அப்படின்னு கேட்க, எனக்கு திருதண்டத்தினுடைய ஸ்தானத்துல முதலியாண்டான், பவித்திரத்தினுடைய ஸ்தானத்துல கூரத்தாழ்வான் அப்படின்னு சொன்னாராம். அதனால பவித்திரத்தினுடைய ஸ்தானத்துல எனக்கு கூரத்தாழ்வான் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா கூரத்தாழ்வான் ராமானுஜரை விட்டு பிரியாதவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 18வது முறை திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் அதுக்கப்புறம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் எடுத்துரைத்தார். சரமஸ்லோகத்தில் அகம் துவா அப்படிங்கிற இடத்துல உபாய நைரபேட்சியத்தை எடுத்துரைக்கிறான் கண்ணன். அதை திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜருக்கு மட்டும் அடுத்த தடவை வரும்போது இந்த கூரத்தாழ்வான் முதலியாண்டானையும் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு ஸ்பஷ்டமாவே சொல்லிட்டார். நீர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல ராமானுஜர் மட்டும் வந்தார். திருக்கோட்டியூர் நம்பி உபதேசம் பண்ணினார். என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் சொன்னனே, முதல்ல இருக்கிறவா சொல்லக்கூடாது. உபாய நைரபேட்சியம், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம், பேரையாவது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உபாய நைரபேட்சியம், அதை ராமானுஜர் அறிந்து கொண்டார். உடனே அவர் துடிதுடித்து போனார். இந்த அர்த்தத்தை என்னால கூரத்தாழ்வானுக்கு சொல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம்.
ஒரு அர்த்தத்தை ஒரு நாள் ஒரு ஒரு அர்த்தத்தை நினைச்சிட்டோம்னா அதை யாருக்காவது சொல்லிடணும், இல்லைன்னா தரிக்க முடியாது. அதிகாலை 4 மணிக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கும். படிச்சுட்டு இருக்கும்போது, ஓ உயர்ந்த அர்த்தமா இருக்கே, நம்பிள்ளை காட்டி இருக்கிறாரே, இந்த அர்த்தத்தை இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணும். அன்னைக்கு நம்பிள்ளை உபன்யாசம்லாம் கிடையாது, நம்பிள்ளை வைபவம்லாம் இருக்காது, வேற ஏதோ ஒரு உபன்யாசமா இருக்கும். பாத்ம புராணம்னு இருக்கும், அதுல நம்பிள்ளை சொன்ன அர்த்தத்தை எப்படியோ கொண்டு வந்து சொல்லிடுவோம். அப்பதான் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரும். இந்த அர்த்தத்தை ஒரு 4 அடியவர்களுக்கு சொன்னோமே அப்படிங்கிற திருப்தி அப்பதான் உண்டாகும். அதனால ராமானுஜர் கூரத்தாழ்வானுக்கு சொல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே திருக்கோட்டியூர் நம்பி பார்த்து, சரி அவருக்கு சொல்லும், ஆனா அவரை சோதித்து பார்த்து சொல்லும்னு சொல்லிட்டார். சரின்னு ஒத்துக்கொண்டார். அப்படியே நேர ஸ்ரீரங்கம் வந்துட்டார். கூரத்தாழ்வான் கேட்கிறார், சுவாமி உபாய நைரபேக்ஷியம் உமக்கு சொல்லியிருப்பாரே, அதை அடியேனுக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறார். ராமானுஜர் பார்த்து, அவர் உடனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார், 6 மாச காலம் கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆச்சாரியனிடத்துல ஒரு அர்த்தத்தை கேட்கணும்னா 6 மாச காலம் கைங்கரியம் பண்ணணும், அப்புறம்தான் கேட்கணும். அப்பதான் அந்த அர்த்தம் நம்ம மனசுல பதியும். சுவாமி இப்ப நாங்கள்லாம் வந்திருக்கோமே, நாங்கள்லாம் ஒன்றும் கைங்கரியம் பண்ணலையே அப்படின்னா, 6 மாசத்துக்கு ஆச்சாரியனுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை ஒரே நாளா சம்பாவனையா பண்ணிடணுமா. அப்படி பண்ணிட்டா அப்ப 6 மாச காலம் கைங்கரியம் பண்ணினதுக்கு சமமாயிடும். இப்ப நீங்கள்லாம் நிறைய கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல, ஒரு காலக்ஷேபத்தில் கேட்டா அதுக்காக ஸ்மிருதியில எல்லாம் தேடி கடைசியில இந்த அர்த்தத்தை அவளுக்கு சொன்னோம், அதுக்காக விண்ணப்பம் பண்ணேன். 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டார். கூரத்தாழ்வான் சரின்னு ஒத்துக்கொண்டார். 1 மாச காலம் முடிந்தது. 1 மாசம் முடிஞ்ச உடனே, சுவாமி உபாய நைரபேக்ஷியம் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்கிறார். 6 மாச கைங்கரியம் பண்ணினாத்தானே சொல்றேன் அப்படின்னு சொன்னேன், நீர் என்ன 1 மாசத்திலேயே கேட்கிறீரே அப்படின்னு சொன்ன உடனே, 6 மாசம் சாப்பிட்டு கைங்கரியம் பண்றதும் 1 மாசம் பட்டினியோட கைங்கரியம் பண்றதும் சமம். 6 மாசம் சாப்பிட்டு கைங்கரியம் பண்றதும் 1 மாசம் சாப்பிடாம கைங்கரியம் பண்றதும் சமம். அதனால கூரத்தாழ்வான் 1 மாத காலம் அன்ன ஆகாரம் இல்லாம தீர்த்தத்தை கூட பருகாம ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணினாராம். 30 நாள் முடிஞ்ச உடனே உபாய நைரபேக்ஷத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் பார்த்து உபாய நைரபேக்ஷ அர்த்தத்தை கூரத்தாழ்வானுக்கு உபதேசம் பண்ணினாராம். ஒரு அர்த்தத்தை பெறுவதற்கு 1 மாத காலம், மிஞ்சி போனா உபாய நைரபேக்ஷா 1/2 மணி நேரத்தில் சொல்லிடலாம். 1/2 மணி நேரத்தில் ஒரு அர்த்தத்தை பெறுவதற்கு 1 மாத காலம் அன்னம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் உறங்காமல் அவர் ஆச்சாரிய கைங்கரியத்தோட இருந்து அவர் ஸ்ரத்தையோட இருந்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த அர்த்தத்தை பெறுவதில் எவ்வளவு ஸ்ரத்தை இருக்க வேணும். செல்வத்துக்கு ஏற்றம் கிடையாது சம்பிரதாயத்தில், ஞானத்துக்குத்தான் ஏற்றம். ஞானம் உண்டாகி கைங்கரியம் பண்ணணும். ஞானம் இல்லாம கைங்கரியம் பண்ணினா அது வியர்த்தமா போயிடும். ஞானம் உண்டாகி பக்திங்கிறது உண்டாகி
அதுக்கப்புறம் வைராக்கியம்ங்கிறது உண்டாகி அதுக்கப்புறம் கைங்கரியத்திற்கு வரணும். அப்படி வந்தால் அந்த கைங்கரியம் என்னைக்கும் சித்தமாக நிற்கும். அதனால கூறத்தாழ்வான் அந்த ஞானத்தை பெறணுங்கிறதுக்காக 1 மாத காலம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்து அந்த அர்த்தத்தை பெற்றாராம்.